எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? சில்லென்றழேன் நங்கை போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாய் அரிதும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். சின்னஞ்சிறு கிளிபோன்ற பெண்ணே, இன்னுமா எழுந்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய்? என வழக்கம்போல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகிறாள் மற்றொரு தோழி. அதற்கு வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருப்பவள், தினமும் சில்லென்ற காலையில் வந்து இப்படி என்னை தூக்கத்தில் இருந்து எழுப்பி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்களே, அவள் வருகிறாள் என்றாளே, வந்தாளா? இவர் வருவதாகச் சொல்லிக் கொண்டிருந்தாளே எனக் கேள்வி கேட்கிறாள். இதனால் கோபம் கொண்ட மற்றொரு தோழி, நாங்கள் அனைவரும் எழுந்து வந்து தினமும் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீயோ அவள் வந்தாளா இவள் வந்தாளா எனக் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். யாரெல்லாம் வந்துள்ளார்கள் என எழுந்து வந்து பார். உன்னை எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. எழுப்பிவிட்டோம். உனக்கு விருப்பமிருந்தால் எங்களுடன் எழுந்து வா. நாளை இதுபோல் வந்து எழுப்புவோம் என எண்ணிவிடாதே. நாங்கள் ஒருவரைத் தேடிப் போகிறோம். அவர் யாரென்றால், குவலையாப்பீடம் என்ற யானையின் தந்தத்தை உடைத்து அந்த யானையைக் கொன்ற வீரன். அவர் ஒரு மாயன். மாயத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய கண்ணனை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உன்னால் முடிந்தால் நீயும் வந்து இந்தப் பயணத்தில் கலந்து கொண்டு வாயார அவனுடைய புகழினைப் பாடி அவனுடைய அருளைப் பெற்றுக்கொள். விளக்கம்: மற்றவர்களைக் காரணம் காட்டியோ அல்லது வேறு எந்தக் காரணங்களைச் சொல்லியோ காலத்தை வீணடிக்காமல் அனைத்து நேரத்தையும் இறைவனைப் பாடித் தொழுவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்தப் பாடலில் வலியுறுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார். அதோடு கண்ணனின் வீரம் என்ன என்பதையும் புகழ்ந்து கூறி, உலகத்தையே காப்பாற்றும் பெருமாள் நம்மைக் காப்பாற்றக் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அனைவருக்கும் தெரிவிக்கின்றார்.